என்ன தலைவரை புதுசு புதுசாக கொண்டு வரீங்க, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இதுதான் நாங்களும் எதிர்பார்த்தோம். இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயங்களை நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சூதானமாகவும் இருக்கணுங்கிறது தெரியுது. நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு சேஞ்சஸ் வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாமே நல்லபடியாக அமையட்டும். இந்த சேஞ்சை வந்து அவங்க கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் சேஞ்சும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கணுங்கிறது தான் எல்லாத்தோட எண்ணமாக இருந்தது. களத்துலேன்னு பார்க்கும்போது எல்லோரும் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாலே வேறு ஒன்றுமே விஷயமே இல்லை. இதில் சுயநலமாக சில விஷயங்களை யோசிக்கும் போது மட்டும்தான் அது மக்களோட வரி பணத்துலேயும் மக்களோட இதுலேயும் சுயமாக யோசிக்கும் போது தான் சுயநலமாக யோசிக்கும் போது தான் பிரச்சனை வருது. ஸோ அது இங்கே இல்லைங்கிற பட்சத்தில் இங்கே யாருமே தப்பானவங்க இல்லைங்கிறத நீங்கள் இன்றைக்கி நிரூபிக்கிறீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் விஜய்னா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு நான் ஓட் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக நான் பேசியிருக்கேன், உங்களுக்காக மற்றவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது இப்போது இந்த நிமிஷம் இதையும் நான் பெருமையாக சொல்லுவேன், இதையும் நான் வந்து கர்வத்தோடு நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் ஒரு அரசியல் அப்படிங்கிறத காட்டலாம். அரசியலுங்கிற வார்த்தையே வேறு மாதிரி போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை, இதுவும் ஒரு அரசியல் நம்ம காட்டுறோம். ஹேட்ஸ் ஆஃப் விஜய்னா ப்ளீஸ் கண்டினியூ. நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்போம்.